இந்த வீடியோவில் ஒரு ரெகுலர் ரசமுக்கு பதிலாக ஒரு சூப்பர் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் பச்சி புலுசு, ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ஃபுட். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, பேசிக்லி குக்கிங் வித் ஃபயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து புளி எடுத்துக்கணும். ஒரு அம்லா சைஸ்ட் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டரில் ஒரு 300 ml ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்துருப்பேன். இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 15 minutes சோக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தனி பவுலில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 சில்லி சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 1/2 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூனில் ஸ்மாஷ் பண்ணி இந்த ஆனியன் ஜூஸ் அண்ட் சில்லியோட ஜூஸ் எல்லாமே இறங்குற மாதிரிக்கு நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச புளிக்க போயிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹாட் வாட்டரில் சோக்கிறதுனால எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம ஆனியனோட இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த புளி தனியாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரசமோட பேஸ். இப்போது இந்த புளி தண்ணியோட நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதுவும் ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் புளி தண்ணியும் தனியாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரசமோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயினாக தாளிக்க தான் போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தான் இருக்கணும். இந்த ரசமை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ரசத்தில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ரெகுலர் ரசம் மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, மோஸ்ட்லி இட்ஸ் லைக் குக்கிங் வித்வுட் ஃபயர் மாதிரி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் என்ன பேக் பண்ணியிருக்கேன்னா பொரியல், முட்டை, சிக்கன் அண்ட் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து குழம்புக்கு பதிலாக நான் வந்து பச்சி புலுசு தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து கேபேஜ் பொரியல் பண்ணியிருக்கேன், தேங்காய் போட்டது. செகண்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பண்ணியிருக்கேன். சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து ரைஸ் வச்சுருக்கேன், ஹாட் ரைஸ். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக நம்மளோட குழம்புக்கு பதிலாக பச்சி புலுசு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ண லஞ்ச் பாக்ஸ். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் ஏஎஸ்எம்ஆர் வித்வுட் எனி வாய்ஸ் ஓவர் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் I'll see you in the next one. Bye bye.